கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். ஆசீர்வாதங்கள் என்பது என்ன? இந்த ஆசீர்வாதத்திலே மறைந்திருக்கிறதான தேவ ரகசியம் என்ன என்பதை பற்றி இந்த செய்தியிலே நாம் தியானிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தருடைய கிருபையில கரங்களிலே இந்த செய்தியை கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். எங்களை ஆசீர்வதிக்கிறதன் நோக்கம் என்ன என்பதை பற்றியும், ஆசீர்வாதங்கள் எந்த வகையில் எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை பற்றியும் தியானிக்கும்படியாக சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இதிலே மறைந்திருக்கிறதான சத்தியங்களை வெளிப்படுத்தி தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதம் என்பது 3 வகையாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம், ஊழியக்காரன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். இப்படி இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறதான தேவ ரகசியங்கள், சத்தியங்கள், இதை பற்றித்தான் இந்த செய்தியிலே நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக, இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி கொடுக்கப்படுகிறது, ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம் என்ன, எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ஆசீர்வாதத்திற்கு அல்லது ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன தகுதிகள் நமக்கு வேண்டும், என்ன செய்தால் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும், ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்ன நிபந்தனைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதையெல்லாம் இப்பொழுது விளக்கமாக நாம் தியானிக்கப் போகிறோம். ஏனென்றால் ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் கிடையாது. எல்லாருமே தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ஒரு வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு நிபந்தனையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு தெய்வீக சுகம் வேண்டும் என்று சொன்னால், நானே உன் பரிகாரிக கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த பரிகாரியாக அவர் விளங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கடமை என்ன என்று பார்க்கும்போது, நீ என் கட்டளைகளையும் நியமங்களையும் காத்து நடந்தால் எகிப்திற்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றை வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரிக கர்த்தர். அப்படியானால் கட்டளைகளை நியமங்களை காத்து நடக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மை பரிகரிக்கக்கூடிய அல்லது நம்முடைய வியாதிகளை நீக்கக்கூடிய இந்த வாக்கு தத்துவத்துக்கு அடிப்படை இதுதான். அது போலதான் ஆசீர்வாதங்களும் கூட. இப்படி ஒவ்வொன்றாக இப்பொழுது நாம் தியானிக்கலாம். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதிலே ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? முதலாவதாக, நீங்கள் பலுகி பெருக வேண்டும். அப்படியானால் ஒரு தனிப்பட்ட மனிதன் அவன் மாத்திரம் இந்த உலகத்தில் வாழ்வது ஆசீர்வாதம் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் முதலிலே ஆதாமை உண்டாக்கினார். மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு துணையாக ஒரு ஸ்திரீயை உண்டாக்கினார்.
அடுத்து பலுகி பெருக வேண்டும். அவர்கள் ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் அப்படியே அது பல மடங்காக பெருக வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தின் அடுத்த பகுதி, அதை கீழ்ப்படுத்தி அந்த பூமியை தனக்கு கீழ்ப்படுத்தி அந்த பூமியிலே இவர்கள் இந்த பூமிக்கு அதிகாரிகளாக இவர்களை நியமித்தார். சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். இது ஆளுகை. ஏதேன் தோட்டத்திலே 7 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தார். அதிலே ஒன்று ஆளுகை. இந்த சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு ஆளுகையை தேவன் கொடுத்திருந்தார். இதுதான் ஆசீர்வாதம். தேவன் மனிதனுக்கு முதலாக கொடுத்ததான் ஆசீர்வாதம். இதுதான் ஆளுகை. அடுத்து தேவன் என்ன செய்தார்? தான் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தன்னுடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடினாலே 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். நாளை தேவன் ஆசீர்வதித்தார். ஏன் நாளை ஆசீர்வதித்தார்னு சொன்னால், 6 நாட்களிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்து விட்டார். அடுத்து 7ஆவது நாளை பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டதுனாலே ஓய்வாக இருந்தார். ஓய்வாக இருந்த அந்த நாளை ஓய்வு நாள் என்று சொல்லி 7ஆவது நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அந்த நாளை ஒவ்வொரு நாளையும் தேவன் ஆசீர்வதித்து தருகிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், நாளைய தினத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்றெல்லாம் வேதம் கூறுகிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் தேவன் உனக்கு கொடுப்பார். அடுத்து நாளைய தினத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே, அடுத்த நிமிடம் நமக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், ஒரு மனிதன் அவனுக்கு விளைச்சல் அதிகமாக கிடைத்து விட்டது, அதனாலே அவனுடைய தானியத்தை கொட்டி வைக்க அவனுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்குவேன், நீ நீண்ட நாட்களுக்கு புசித்து குடித்து இளைப்பாறுவாயாக என்று தன் ஆத்மாவோடு சொல்லுகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், மதிகேடனே, இன்று இரவு தேவன் உன் ஜீவனை உன்னை விட்டு எடுத்துக்கொண்டால் என்ன செய்வாய்? உன்னுடையதெல்லாம் எங்கே போகும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். எனவே ஒவ்வொரு நாளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து கர்த்தர் மோசையை நோக்கி சொல்கிறார், நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அதற்கு கூட ஒரு நியமம், ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன அவன் சொல்ல வேண்டும்? கர்த்தருடைய ஊழியக்காரன் ஜனங்களை பார்த்து ஆசீர்வாத வார்த்தைகளை எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு அதற்கு ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் ஆசீர்வதித்தாலே காப்பாற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய கர்த்தர் காப்பார். கர்த்தர் நம்மை காக்கிறதே ஒரு ஆசீர்வாதம். அப்படித்தான் இந்த வசனம் சொல்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்மோடு கூட இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். யோசேப்பு பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தா கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அக்கினி சூளையிலே சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தார்கள். அங்கே 4வது ஆள் ஒரு
தேவதூதனின் சாயலை காண்கிறேன் என்று சொல்லப்பட்டது. சிங்கக்கபியிலே தேவன் தானியேலோடு கூட இருந்தார். இப்படி எங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் இருந்தார்களோ அங்கே தேவனும் கூட இருக்கிறார். அதைத்தான் இந்த வசனம் கூறுகிறது. அடுத்து, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் அவருடைய முகத்தை நம் மேலே பிரகாசிக்க பண்ணும் பொழுது நம் மேலே அவருடைய கிருபை வீசும். இது ஒரு ஆசீர்வாதம். அடுத்து, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள். இப்படி ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் பொழுது அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். என்னாகவும் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் நினைக்கிறோம். என்னை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை பற்றிய ஒரு செய்தியை நாம் கேட்கும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இவ்வளவு காரியங்கள் உண்டு. ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இத்தனை காரியங்களை அவன் சொல்ல வேண்டும். இவன் அப்படி சொன்னதன்படி தேவன் ஆசீர்வதிப்பார். இப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் பண்ணி காக்க கடவர், முகத்தை உண்மையில பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர், உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்றெல்லாம் அந்த ஊழியக்காரன் சொல்லும்போது அதை கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் என்பது லேசான காரியம் இல்லை. நாம் நம்முடைய பக்கத்துல செய்ய வேண்டிய காரியம் உண்டு. அடுத்து, ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அது என்ன? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதிலே மறைந்திருக்கிறதான ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல், ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆபிரகாம் ஒரு கல்தேய வம்சத்தை சேர்ந்த ஒரு மனிதன். விக்கிரக ஆராதனை குறி சொல்லுகிறது, ஜோசியம் சொல்லுகிறது. இதுதான் அந்த கல்தேயருடைய வேலை. இப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர், அவருடைய வார்த்தை தான், கர்த்தர் அவனுக்கு முழுவதுமாக தன்னை வெளிப்படுத்த முடியாது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தரை யாரும் பார்க்க முடியாது. ஒரு வார்த்தை கேட்கிறது, அதை அவன் அப்படியே நம்பினான். அதற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தான். ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தை விட்டுவிடு, உன் இனத்தை விட்டுவிடு, உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிடு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. இவர் எந்த தேசத்தை காண்பிக்கிறார் என்று தெரியாது, நீ போ என்று தான் சொன்னார். அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆசீர்வதித்தாரா? ஏன் ஆசீர்வதித்தார்? எதற்காக ஆசீர்வதித்தார் என்று பார்க்கும் பொழுது அதற்கு கர்த்தரே விளக்கமும் கூறுகிறார். என்ன சொல்கிறார்? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினார் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்படி கீழ்ப்படிதல், ஆபிரகாமுக்கு இருந்ததான கீழ்ப்படிதலை தேவன் ஏற்றுக்கொண்டார்.
நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடினால உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வசனத்துல உன் சந்ததிக்குள்ளே பூமியில் உள்ள சகல சந்ததிகளும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராள் ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு அவளுக்கு நின்று போனது. குழந்தை பெறுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் அவளுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் மற்ற சந்ததிகள் என்று சொல்கிறார். இதை அவன் நம்பினான், கீழ்ப்படிந்தான். இதுதான் அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான காரணம். அடுத்து இந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யாரெல்லாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதம் வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறோம். எதை செய்தால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். இங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அப்படியானால் நமக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரை ஆசீர்வதிக்க வேண்டும்? தேவன் யாரை விரும்புகிறாரோ தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களை, தேவனை விசுவாசிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். இதுதான் இந்த வசனம் வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம். விசுவாசம் உள்ள ஜனங்களை, தேவனுடைய பிள்ளைகளை நாம் சபிக்கக்கூடாது. நாம் அவர்களை சபித்தால் நாம் சபிக்கப்பட்டு போவோம். பெரும்பாலும் என்ன செய்வார்கள்? கர்த்தரை நம்புகிற, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற, தேவன் மேலே நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பு வைத்திருக்கிறவர்களை மற்ற ஜனங்கள் பகைப்பார்கள், சபிப்பார்கள். அது என்ன அவர்களுக்கு தரும் தெரியுமா? உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன் சத்துருக்களை, உன் பகைவர்கள் எனக்கும் பகைவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கலாம், எகிப்திலே இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு போகின்ற ஜனங்களோடு கூட நான் உங்களுக்கு முன்பாக உங்களோட ஒரு தூதனை அனுப்புகிறேன், நீங்கள் அவருடைய சொல்லை கேட்டு நடக்க வேண்டும், அவரை கோபப்படுத்தக்கூடாது, அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் என்று சொல்லிவிட்டு உங்கள் சத்துருக்கள் எனக்கும் சத்துருக்கள் தான் என்று சொல்கிறார். அதுபோல நம்மை சபிக்கிறவர்களை கர்த்தர் சபிப்பார். மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இது ஒரு சத்தியமாக இருக்கிறது. அடுத்து ஆபிரகாமுடைய விஷயத்தில் பார்க்கும்போது தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேம் என்ற ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆபிரகாமை தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேம் என்கின்றதான அந்த ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு ஆசீர்வதித்தான். அவனை ஆசீர்வதித்து என்ன சொல்லுகிறான்? வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம்
ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தேவன் யார்? வானத்தையும் பூமியையும் உடையவர். அப்படியானால் அந்த தேவனிடத்துல என்ன ஆசீர்வாதம் இருக்கும்? வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், இந்த உலக வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம். அதாவது உலக ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கும். இந்த சாலேமின் ராஜா பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமாக சொல்லப்படுகிறது. எனவே தேவன் ஆசீர்வதிக்க பிரியமாயிருக்கிறார். வானத்தின் ஆசீர்வாதங்கள், பூமியின் ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு கிடைக்கும். இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம் என்ன சொல்கிறார்? உன் சத்துக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னதுனால ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அந்த சாலேமின் ராஜாவுக்கு தசம பாகம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த சாலேமின் ராஜா சொல்கிறார், இந்த 5 ராஜாக்களும் 4 ராஜாக்களும் சண்டை போடும் பொழுது அவர்கள் இந்த 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆபிரகாம் சென்று அவர்களை வென்று தன்னுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தை அவனுடைய மனிதர்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்த காரியத்தை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது சோதோமின் ராஜா ஆபிரகாமை பார்த்து, மனிதர்களை எனக்கு கொடுத்து விடுங்கள், இதில் இருக்கிற கொள்ளை பொருட்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லும் பொழுது தான் ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாவது பாதரட்சியின் வாரையாவது உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை எடுத்துக்கொள்ளேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இந்த ஜனங்களை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்கிறேன், எனக்கு கொடுத்து விடு, இங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் வேண்டுமானால் நீ எடுத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது வானத்துக்கு நேராக தன் கையை ஆபிராம் நீட்டுகிறதை பார்க்கலாம். அதாவது தேவனுக்கு நேராக தன்னுடைய மனசாட்சி உத்தமமாக இருக்கிறது. தேவனுக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை நீ ஐஸ்வர்யவானாக்கின என்று சொல்ல வேண்டாம், என்னை ஐஸ்வர்யவானாக்குகிறவர் தேவனாகிய கர்த்தர். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனான கர்த்தர். வானத்தின் ஆசீர்வாதங்களையும் பூமியின் ஆசீர்வாதங்களையும் அவர் எனக்கு தருவார், நீ தர வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதங்களை வானத்தின் ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் தேவன் நமக்கு தருவார். உலகத்து மனிதர்களை நான் நம்ப வேண்டாம், அவர்களை நாம் நம்பவும் வேண்டாம், அவர்களிடத்தில் எதிர்பார்க்கவும் வேண்டாம் என்று இந்த செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்கிறார், நான் உன் மனைவியாகிய சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதம் என்பது என்னவென்று சொன்னால், குழந்தையே பிறக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதம். குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் அந்த வேதனை புரியும். ஆபிரகாம் 25 வருடங்கள் 75 வயதிலே அவன் கர்த்தரை நம்பி வெளியே புறப்பட்டான். கர்த்தர் குழந்தை தருவேன் என்று சொன்னார். 25 ஆண்டுகள் கழித்து தான் குழந்தை பிறந்தது. நாம் எப்படி இருப்போம்?
நாம இருந்தால் தாங்க முடியுமா? இவன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாம் கிடையாது. பரிசுத்தாவியானவருடைய ஆறுதல் கிடையாது. ஒரு சத்தியத்தை சொல்லவோ உபதேசம் பண்ணவோ பிரசங்கம் பண்ணவோ யாரும் கிடையாது. அவனாகவே தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக் கொண்டு வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான். 25 வருடங்கள் வரைக்கும் அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். இதுதான் ஆசீர்வாதம். குழந்தை கொடுப்பேன் என்று ஏதோ ஒரு குமாரனை தருவேன் என்று சொன்னது ஒரு ஆசீர்வாதம். நான் அவளை ஆசீர்வதித்து ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்கிறார். அடுத்து ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக புலகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. இப்படி ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்ததற்கு காரணம் இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் செய்த விண்ணப்பம். இஸ்மவேல் என்பது யார் என்றால் ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்ததான ஒரு குமாரன் தான் இஸ்மவேல். இவனுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதம் விண்ணப்பத்தின் மூலமாக ஜெபத்தின் மூலமாக அவனுடைய ஆபிரகாமுடைய குமாரனுக்கு கிடைக்கிறது. அவன் 12 பிரபுக்களை பெற்று அவன் ஒரு பிரபுவாக வாழ்வதற்கு இவனுடைய ஜெபம் காரணமாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? தேவனை நம்பி தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதான பரிசுத்தமான ஒரு மனிதன் அவன் செய்கிற ஊக்கமான ஜெபம் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்கிறார். அதை கேட்டு அதை அப்படியே அவர் நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதாலும் அவனுக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாலும் என்று ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறார். ஆபிரகாம் பலத்த ஜாதியாவதால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவதால் என்று சொல்லப்பட்டது. அது ஒரு ஆசீர்வாதம். ஒரு சாதாரண ஒரு ஜாதியாக சாதாரண ஒரு மனிதர்களாக இருக்கிறதை காட்டிலும் பெரிய ஜாதி, பலத்த ஜாதி, அது மட்டுமல்ல பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் இவனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுகிறது ஒரு ஆசீர்வாதம். என்றால் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன். காரணம், ஆபிரகாமின் மூலமாக உண்டான ஜாதி ஒரு வம்சம், இஸ்ரவேல் வம்சம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு தான் இஸ்ரவேல். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஜனங்களாக இருந்த போதிலும் மற்ற புறஜாதிகளுக்கும் இவன் தகப்பனாக இருக்கிறான். எப்படி அவன் தகப்பனாக இருக்கிறான் என்று சொன்னால், ஆபிரகாமின் மூலமாக புறஜாதியும் உண்டானது. அதுதான் இஸ்மவேல். அடிமை பெண், எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த இஸ்மவேல், அவன் மூலமாக அவனுடைய சந்ததியார் ஒரு பக்கமாக வந்தார்கள். அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வம்சம் அரேபிய நாட்டிலே வாழ்கின்ற மக்களிடையே அவர்களிலே பல பிரிவினர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இது இல்லாமல் கேத்தூரர் என்ற பெண் மூலமாக 6 பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு பிறந்தன. இவர்கள்
ஒரு பகுதியில் கிழக்கத்தி புத்திரராக அவர்களும் பலுகி பெருகி பூமியை நிரப்பினார்கள். இப்படி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லாத பெண்ணின் மூலமாக பிறந்த ஈசாக்கின் வம்சம் இஸ்ரவேல் வம்சமாக இன்றைக்கு ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனான கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த ஆசீர்வாதத்தின் ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். இப்படி ஒரு பெரிய ஜாதியாக திரளான ஜனங்கள் உண்டாவது ஒரு ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை அந்த வசனம் சொல்கிறது. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அது என்ன? சந்ததியார் சத்துருக்களுடைய வாசல் என்று சொன்னால், இஸ்ரவேல் வம்சத்தார் என்ன செய்தார்கள்? அங்கே கானான் தேசத்திலிருந்து பஞ்சம் வந்ததுனால எகிப்திற்கு போனார்கள். 400 வருடங்கள் ஏற்கனவே தேவன் நியமித்திருந்த அந்த 400 வருடங்கள் எகிப்தில் இருந்தார்கள். எகிப்தில் இருந்து மீண்டும் கானான் தேசத்துக்கு, கானான் தேசம் என்று சொல்லப்பட்ட அந்த இடம் இப்பொழுது எருசலேம் என்று அழைக்கப்படுகிற இடம். இந்த இடத்திலே அங்கே ஏற்கனவே பல ஜாதியினர் இருந்தார்கள். கானானியர், எபூசியர், கிர்காசியர், எமோரியர், இப்படி பல 7 ஜாதிகள் குறிப்பாக இருந்தார்கள். இவர்கள் தோட்டங்களை ஏற்படுத்தி திராட்சை செடிகளை நட்டு வீடுகளை கட்டி இப்படி குடியிருந்த போதிலும் இவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விக்கிரக ஆராதனை செய்து வேசித்தனம் செய்ததுனால அந்த தேசம் ஆசீர்வாதத்தை இழந்து போனது. இரத்தப்பழி மிகுந்ததுனால தேவன் அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தினார். அப்படி துரத்தப்பட்ட அந்த இடத்துல இவர்கள் கட்டாத வீடுகளிலே குடியிருந்தார்கள். இவர்கள் நாட்டாத திராட்சை தோட்டத்தின் திராட்சை பழங்களை இவர்கள் சாப்பிட்டார்கள். இதுதான் ஆசீர்வாதம். சத்துருக்களுடைய வாசல்களை தங்களுக்கு உரியதாக இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது ஒரு வகையான ஆசீர்வாதம். அடுத்து சகல காரியங்களிலும் ஆசீர்வாதம் என்று பார்த்தோம். சகல காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டது போல, நாம் எதை செய்தாலும் அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்து ஆபிரகாமை பற்றி ஆபிரகாமுடைய வீட்டு விசாரணைக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நிஜமானே மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இப்படி இது உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம். இதை தான் நாம் எல்லாருமே விரும்புகிறோம். நாம் நன்றாக இருக்க வேண்டும், நமக்கு பொன்னும் வெள்ளியும் எல்லா விதமான பொருட்களும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அடுத்து ஆபிரகாமுடைய வீட்டு விசாரணைக்காரனாகிய அந்த மனிதன் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக போகிறான். அங்கே போன பொழுது ரெபேக்காவை ஈசாக்குக்காக மனைவியாக கொடுப்பதற்கு அவர்கள் சம்மதிக்கிறார்கள். சம்மதித்து இந்த மனிதனோடு கூட அவளை ஈசாக்கின் திருமணத்திற்காக அனுப்பும் பொழுது அவர்கள் தங்கள் சகோதரியை ஆசீர்வதிக்கிறார்.
ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அவர்கள் ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரி, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார். இதில் ஒரு பாருங்கள், ஒரு பெரிய ஒரு சத்தியம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இப்பொழுது நாம் ஒரு காரியத்தை தியானித்தோம். அது என்ன? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இது ஒரு ஆசீர்வாதம். இது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் சிரியா நாட்டிலே இருந்ததான சிரியா தேசத்தை சேர்ந்த லாபான், இந்த லாபானுக்கு எப்படி தெரியும்? ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை இவன் தன் சகோதரிக்கு கொடுக்கிறான். என்ன சொல்லுகிறான்? உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன காரியத்தை ஒரு சாட்சியாக ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், அல்லது இவர்களுக்கு எப்படி இது தெரிந்திருக்கக்கூடும். இப்படி ஆசீர்வாதம், மற்றவருடைய ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அறிந்து கொண்டு அதன்படியே ஆசீர்வதிப்பதும் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்படி கர்த்தர் என்ன செய்தார்? ஆபிரகாம் மரித்த பிறகு அவனுடைய குமாரனை ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதம் ஆபிரகாமோடு முடிந்து விடவில்லை. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு, ஈசாக்குடைய ஆசீர்வாதம் ஈசாக்குடைய குமாரனாகிய யாக்கோபுக்கு, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் அவனுடைய 12 குமாரருக்கும், அந்த 12 குமாரருக்கு மாத்திரமல்ல, அவருடைய சந்ததிக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இது என்னவென்று சொன்னா, ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வரும், வாக்குத்தத்தங்கள் சந்ததிக்கு தொடர்ந்து வரும். இரத்தத்தின் மூலமாக இந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வருகிறது. எப்படி என்றால், மனுஷனை ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி காலங்களையும் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? முதல் மனிதனாகிய ஆதாம் கீழ்ப்படியாமையின் மூலமாக பாவம் செய்தான். அந்த பாவம் தொடர்ந்து இரத்தத்தின் மூலமாக, ஒரே ரத்தம் என்று சொல்றதுனால, ஆதாமுடைய ரத்தத்தை சேர்ந்தவர்கள் தான் நம்ம எல்லாருமே. அந்த ரத்தம் தொடர்ந்து வருகிறதுனால, அந்த ரத்தம் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தத்திலே இருந்த அந்த பாவம், கீழ்ப்படியாமை பாவம் தொடர்ந்து எனக்கும் வந்தது என்று தாவீது சொல்கிறார். இந்த பாவ ரத்தம், ரத்தத்தின் மூலமாக ஏற்படுத்தான இந்த பாவம் எப்படி நீங்கியது? பாவமே இல்லாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தின ரத்தத்தின் மூலமாக இந்த கீழ்ப்படியாமை என்ற பாவம் போனது. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால ஏற்பட்டதான பாவம், அந்த மனித ரூபத்தில் பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினால அந்த பாவம் நம்மை விட்டு நீங்கி. இப்படி கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாம் மரித்து போனதுனால இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
ஆபிரகாமுக்கு சொன்னார் உன் சந்ததிக்கு தருவேன் என்று. அதனாலே உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் சொன்னதான அந்த ஆசீர்வாதத்தை மகனே உனக்கு தருவேன். அதனால இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம்! அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நான் உன் சந்ததியை வானத்தை நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலன் அவனுக்கு அந்த வருஷத்துல கிடைக்குதாம். நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் இருந்தா என்ன நடக்கும்? 100 மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும். ஒரு தானியத்தை விதைத்தா அது 30ஆக 60ஆக 100ஆக பலன் தரும். 100 மடங்கு பலன் கிடைப்பதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்து ஈசாக்குக்கு அங்கே இருந்த ஜனங்களாலே நெருக்குதல் வந்தது. அங்கே பெலிஸ்து தேசத்தில் இருந்த ஈசாக்குக்கு அந்த பெலிஸ்து ராஜா அபிமெலேக்கு பொறாமையின் மிகுதினாலே அவனே சொல்கிறான், நீ போய்விடு என்று சொல்லி. ஆனால் என்ன நடந்தது? அந்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக்கி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாது, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். நமக்கு நம்முடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும். அதே நேரத்தில் பிதாக்களுடைய அக்கிரமத்திற்கும் நாம் பொறுப்பு ஏற்க வேண்டும். அதை நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல, அதாவது பல பாவங்கள் உண்டு. அதில் கர்த்தர் வெறுக்கிறதான ஒரு பெரிய பாவம் விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனை பற்றி சொல்லும் பொழுது, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். ஆசீர்வாதம் மாத்திரம் தொடர்ந்து வராது, நம்முடைய பிதாக்கள் செய்ததான பாவம் அதுவும் வரும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 3-4 தலைமுறைகளுக்கு இந்த பாவம் தொடர்ந்து வருகிறதுனால நம்முடைய முற்பிதாக்கள் செய்ததான பாவத்தை தேவனுடைய கருத்தில் கொடுத்து உபவாசம் பண்ணி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண வேண்டும். நெகேமியா அப்படித்தான் செய்தான். நாங்கள் பாவம் செய்தோம், நாங்களும் எங்கள் பிதாக்களும் பாவம் செய்ததுனால எங்களையும் எங்கள் பிதாக்களுடைய பாவங்களையும் மன்னித்தருளும் என்று கேட்டான். ஒரு நல்ல தகப்பனுடைய ஒரு முக்கியமான கடமை பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறது மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகள் கொடுத்து கட்டளைகள் நியமங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லித் தருகிறது. ஒரு சாட்சியை சொல்லி சாட்சியின் ஜீவியத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கொண்டு போகாதபடிக்கு தன்னுடைய காலத்திலேயே அது சரி செய்து கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு வகையான இந்த வெளிப்பாடு ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் எத்தனை பேர் இதை நிறைவேற்றுகிறார்கள்? எத்தனை பேருக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கிறது? எத்தனை பேர் தன்னுடைய சந்ததிக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்கள், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அப்படி செய்கிற மனிதன் உண்மையிலேயே ஒரு பாக்கியவானாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இந்த வெளிப்பாட்டை தேவன் கொடுத்து அதை அவன் ஏற்றுக்கொண்டு தன் பிள்ளைகளுக்காக தன் சந்ததிக்காக அவன் ஜெபிக்கிறான், உபவாசம் பண்ணுகிறான்,
தேவனுடைய சமூகத்திலே கதறுகிறான் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பேர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த ஆபிரகாம் சந்ததியில் வந்த அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கு பெலிஸ்து தேசத்தை விட்டு வெளியே வந்த பிறகு அந்த பெலிஸ்து ராஜா ஈசாக்கை தொடர்ந்து வருகிறான். வந்து என்ன சொல்கிறான், அவனை பின்தொடர்ந்து வந்த பொழுது ஈசா கேட்கிறான், நீதான் என்னை உன்னுடைய தேசத்தில் வராதபடிக்கு என்னை பகைத்து துரத்தி விட்டாயே, இப்பொழுது ஏன் வந்தாய் என்று சொல்லும் பொழுது, இல்லை, நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து என்ன நமக்கு ஒரு சத்தியம் தெரிகிறது என்று சொன்னா, ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக அவன் உண்மையும் உத்தவமாக இருந்தா அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது போல அந்த ராஜாவே அவனை தேடி வருகிறான். இதுவும் ஒரு வகையான ஒரு உடன்படிக்கை, ஒரு சமாதானம், இதுவும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அடுத்து தகப்பனுடைய ஆசீர்வாதம் என்று பார்க்கும் பொழுது ஈசாக்கு சொல்லுகிறான் ஏசாவிடத்துல, நான் மரணமடைய போகிறேன், நான் மரணமடைய முன்பு என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்க எனக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கும்படி கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படி சொன்ன காரியத்துல ஏசா கொண்டு வருவதற்கு முன்னதாக யாக்கோபு தன்னுடைய வீட்டிலே இருந்த வெள்ளாட்டு குட்டிகளிலே அதை எடுத்து சமைத்து அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இது பேரு செய்தி. அடுத்ததாக இந்த ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்தான் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறது என்று சொன்ன அந்த வசனத்துல வயல்வெளிக்கு ஒரு வாசனை இருக்கிறது. அதற்கு காரணம், அந்த வயல்வெளியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் போனால் அந்த வயல்வெளி ஒரு சாதாரண ஒரு பாழான ஒரு நிலமாக இருக்கும். அதுபோல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதித்தால் அந்த இடத்துல அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். இப்படி ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்ததுனால அந்த யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதித்த அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பலித்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? தகப்பனுக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வல்லமை எங்கே இருந்து கிடைத்தது? ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கக்கூடிய தகுதி அவனுக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது தெரியுமா? கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்தது. ஈசாக்கு அதே ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு சொல்கிறான். பாருங்க, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரருக்கு நீ எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாக இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். இப்படி
ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. தகப்பன் ஆசீர்வதித்தா அந்த ஆசீர்வாதம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. நான் அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்று ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஏசாவை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் ஏசா வருவதற்கு முன்னதாக யாக்கோபு வந்து அதை பெற்றுக்கொண்டான். அப்பொழுதுதான் ஏசா ஈசாக்கு சொல்கிறான், நான் அவனை ஆசீர்வதித்தேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனுமாய் இருப்பான் என்று சொல்கிறான். தகப்பனுடைய ஆசீர்வாதம் மிக முக்கியம். அதே நேரத்தில் தகப்பனுடைய சாபம் அதுவும் கொடுமையானது. இதே யாக்கோபு தன்னுடைய மகனை ரூபனை சபித்தான். நோவா கானானை சபித்தா. ஆசீர்வாதம் எவ்வளவு வல்லமை உள்ளதோ அது போல சாபமும், தகப்பனுடைய சாபம் பொல்லாததாக இருக்கிறது. எனவே தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாம் பெற வேண்டும், சாபத்தை வாங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்து, நீ தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியா தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆபிரகாமுக்கு அள்ளி ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு சொன்ன அதே ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு சொன்னது ஈசாக்குக்கு, ஈசாக்கு கொடுத்தது யாக்கோபுக்கு. உனக்குள்ளே உன் சந்ததிக்குள்ளே பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்றெல்லாம் சொல்லி இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வருகிறது. அடுத்து ஒரு ஆசீர்வாதம் எப்படி என்றால், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல லாபான் சொல்லுகிறான், யாக்கோபுடைய மாமன், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீரே உன் நிமித்த கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். யாக்கோபின் நிமித்தமாக லாபானின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவருடைய மந்தைகள் பெருகிறது. அதனாலே அவன் என்ன சொல்கிறான், யாக்கோபு நான் என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லும் பொழுது, வேண்டாம், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் நீ என்னோடு கூட இரு, உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார் என்று நான் குறிப்பினாலே அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். இதே காரியம் யோசேப்புக்கும் கிடைக்கிறது. யோசேப்பு என்ன செய்கிறான், அவன் ஒரு அடிமையாக எகிப்திலே விற்கப்பட்டான். தன்னுடைய சொந்த சகோதரர்களால அப்படி அவன் விற்கப்பட்ட பொழுது அங்கே போய் அவனை வாங்கின அந்த எகிப்தின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினதை முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலே வெளியிலே அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே அவனும் குறிப்பினால் அறிந்து அவனிடத்துல எதுவுமே கேட்காமல் மொத்த பொறுப்பையும் அவனிடத்துல கொடுத்து விட்டான். அடுத்து ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் என்று யாக்கோபு ஈசாக்கு ஆபிரகாம் போன்றவர்களை தொடர்ந்து தன்னையும் ஆதரித்து கொண்டு வருகிறதான தேவன் என்று சொல்லி யோசேப்பையும் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கலாம்.
அடுத்து யாக்கோபு ஒரு புருஷனோடு கூட ஒரு புருஷனோடு கூட ராத்திரி முழுதுமாக போராடுகிறதை பார்க்கலாம். ஆதியாகமம் 32 26 அவர் சொல்லுகிறார், நான் போகிறேன், பொழுது விடுகிறது என்று சொல்லும்பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழி உங்களுக்கு போக விடு என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். இப்படி தேவனுடைய தூதனோடு, தேவனுடைய கர்த்தருடைய தூதனானவரோடு கூட போராடி மேற்கொண்ட யாக்கோபு என்று வேதத்திலே பார்க்கிறோம். இப்படி போராடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு ஆசீர்வாதங்கள் ஆதியாகமம் 49 25 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவன் உனக்கு துணையாக இருப்பார், சர்வ வல்லவர் அவர் உயர வானத்தில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படி கர்ப்பம் தரிக்கிறது, குழந்தைகள் பிறக்கிறது, அது ஒரு ஆசீர்வாதம். வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, நம்மோடு கூட துணையாக தேவன் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்படி ஆசீர்வாதத்தில் பல வகைகள் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பிதாக்களின் மூலமாக நம்முடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து வர வேண்டும். பிதாக்கள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், பரிசுத்த ஊழியர்கள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வருகிறதாக இருக்கும் என்பதை இந்த செய்தியிலே நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததான ஆசீர்வாதம் எங்கே இருந்து வரும் என்று பார்க்கும் பொழுது, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாக தகனபடியாக சமாதான பலியாக செலுத்து. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்திராகமம் 20 பழைய ஏற்பாட்டின் காலத்துல அங்கங்கே பலிபீடங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறவர்கள் பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள், பலியிட்டார்கள், சமாதான பலிகளை எல்லாம் இட்டார்கள். இதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும். கர்த்தர் அந்தந்த இடங்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம் ஒரு இடத்துல போனால் அங்கே கர்த்தரை ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே பலியிட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். ஈசாக்கும் யாக்கோபும் கூட அப்படி செய்தார்கள். அந்த ஸ்தானத்திலே வந்து அந்த பலியை எடுத்துக்கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதற்கு பிறகு இப்பொழுது நமக்கு தேவாலயங்கள் உண்டு. அந்த ஸ்தானத்திலே வந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லது நாம் இருக்கிற இடத்திலே நம்முடைய வீடுகளிலே நாம் பலியிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் சபை கூடுதலை விட்டு விடாதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது சபையிலே நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் அது பலிபீடம், அது பலி செலுத்துகிற இடமாக இருக்கிறது, ஜெபிக்கிற இடமாக இருக்கிறது. இப்படி அந்த இடங்களிலே வந்து ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக கொடுக்கிறார். அடுத்து யாத்திராகமம் 23 ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. நீங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவார். அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதித்தால் வியாதி நம்மை அணுகாது. இது ஒரு ஆசீர்வாதம், இது தெய்வீக சுகம். தேவனை நம்பி வாழும்போது தேவனை நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். அப்பத்தை ஆசீர்வதிப்பார், தண்ணீரை ஆசீர்வதிப்பார். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்தால் வியாதி எங்கிருந்து வரும்? இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தர வழியாக புறப்பட்டு போகிறார்கள். அங்கே இருந்து கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் போக வேண்டும்.
அப்பொழுது அங்கே மோவாபின் ராஜா இந்த ஜனங்களை பார்த்து பயந்து பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி கூலிக்கு பொருத்தி கொண்டு ஜனங்களை சபிக்கும்படியாக சொன்னான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு கிருபை இருந்தது. அவன் யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள், யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு போவார்கள். அப்பொழுது பிலேயாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களை சபிக்கும்படியாக உன்னை அழைத்தனுப்பின ராஜாவுடைய ஜனங்களோடு நீ போகவும் வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் அப்படியும் அவன் போகிறான். போகும்பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்பக்கூடாது. ஏனென்றால் யாக்கோபிலே அக்கிரமத்தை அவர் காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இப்படி சபிக்கிறதுக்கு பதில் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் அவனுடைய வார்த்தையை மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்ட பொழுது அவன் ஆசீர்வதிக்க தொடங்கினான். மட்டுமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று தேவன் சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே இவனும் திருப்பி சொல்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி தேவன் ஆசீர்வதித்தார் என்று ஊழியக்காரனாகிய மோசே சொல்கிறான். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரிகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தரத்தின் வழியாக நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருட காலமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. இந்த ஆசீர்வாதங்களை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. தேவன் உன்னோடு கூட இருந்தார், தேவன் உன்னோடு கூட இருந்தார். தேவன் நம்மோடு கூட இருந்தால் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது என்ன? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்படியானால் இந்த வாக்குத்தத்தத்துக்கு என்ன பொருள்? மோசையோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தது போல உன்னோடும் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நமக்கு கூட எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இதே வார்த்தைகளை கூட நமக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அப்படியானால் இதற்கு என்ன பொருள்? நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதுதானே பொருள். எனவே தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம்தான். அதில் ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றுமே குறைவுபடாது. காரணம், இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனவே ஆசீர்வாதம் என்ற காரியத்தை பார்க்கும் பொழுது அநேகமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். எனவே இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய திருக்கரங்களிலே கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றும்படியாக, நமக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, நீங்க எங்களோடு கூட இருக்கிறார். நீர் எங்களோடு கூட இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எங்களை நடத்துகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாங்கள் பொழுகவும் பெருகவும் பண்ணுகிறீர், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனையோ ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். எங்கள் ஒரு பிதாக்களின் மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று வருகையில காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். மேன்மையான நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தை வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை
முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.